கிடைக்கிறோம். டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜாலியோ ஜிம்கானா ஃபஸ்ட்டு என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும். அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட். சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார், அதெல்லாம் ஆராய்ஞ்சு இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு வர ஆக்சுவலாக 4வது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும், பட் 4 படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் சார். உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ இருக்கு. அப்புறம் சக்தி சிதம்பரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டரு அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு. அண்டு இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதோ எல்லாம் சொல்கிறல, அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால தான் நம்ம பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட அவர் பண்ணோம்ல. ஸோ அந்த படம் அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன். பூபதி நம்மால் தான். மை பெஸ்ட் விஷஸ். இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு. அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துலையும் நல்ல சாங் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம். இந்த படத்துலையும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகிருக்கு. வெரி குட் அஸ்வின். இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு. ஒண்டர்ஃபுல் ஜாப். மை பெஸ்ட் விஷஸ். அண்டு ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட், பண்டில் ஆஃப் டேலண்ட். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ. அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ்கிட்ட. நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, ஆனால் வேறு ஏதோ படம் சொன்னாங்க, அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபஸ்ட் இடத்துல ஒரு க்ளோஸாக பார்த்து சூப்பர் கணேஷ், இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள். பிரில்லியன்ட் கணேஷ். டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். நல்ல கேமராமேன், வெரி ஃபாஸ்ட். அண்டு அப்புறம் அந்த கதை கேட்டு எதுதோ பண்ண இல்லை, கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது வேணும். அந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும். அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ். தேங்க்யூ கணேஷ், வண்டர்ஃபுல் ஜாப். அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோடு போகிற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்ளின் ஃபஸ்ட் நடிக்கும் போது சின்ன பொண்ணாக இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னா, ஐயோ என்ன இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கீங்களே. பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி பண்ணோமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அதில் நல்ல அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை அதை பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட், யூ ஆர் ட்ரூ குட். அப்புறம் மேடம்னா அவங்க வெரி சைலண்ட் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஆல்சோ. அவங்களும் எல்லாம் கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க. இது ஏன் இப்படி, என்ன இது அப்படின்னு. உடனே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்டே போய் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம்னா. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஐ என்ஜாய்ட் இட். அதே மாதிரி இன்னொரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அபிராமி, அவங்க பேரும் அபிராமி, அவங்களுக்கும் மரியான்னு 2 பேர் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை, ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுவும் பண்ணக்கூடாது, பட் ஃபைட்டை நம்ப வைக்கணும். 2 பேருக்கும் அந்த 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று மேத்யூ, இன்னொன்று நம்ம தினேஷ் சார் பையன், நம்ம தினேஷ் சார் ஆக்டர் தினேஷ், தளபதி தினேஷோட பையன். அவர் கிளைமர் பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர். அவங்க டீம் வெரி குட். எல்லாருக்கும் நன்றி. ஜாலியோ ஜிம்கானா 22 நவம்பர் ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். அதே மாதிரி பத்திரிக்கையாளர்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் சொன்னார் ஜெகதீஷ், எனக்கு கொஸ்டினை கேட்டுட்டு அதான் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும். ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்போ தான் தெரியும். இது எப்படி இப்போது இது நம்மெல்லாம் ஒரு டீமு இல்லைங்களா. நீங்கள் அவருக்கு இன்வால்வ் பண்ணுறீங்க. இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. உண்மை தானே இல்லைங்களா. நீங்கள் உங்கள் சைடில் இல்லை, உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஏதோ இருந்தால் நான் என்ன இப்போ சொல்கிறது அப்படின்னு இருக்கோம். அதுதான் சொல்கிறேன். நம்ம அப்புறம் இல்லை
சரி, நான் வந்து டைரக்டராக மேட்டரில் சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமாக தெரியும். இல்லை, பல வருஷமாக தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பெரியவங்கள பார்த்து இப்போ நீங்கள்லாம் சின்ன வயசில் நான் பெரிய வயசாகி அப்படி பார்க்குறேன். இது என்னென்னா கரெக்டு தான். நீங்கள் உங்கள் கோபம் கரெக்டு, அவருக்கு என்னவோ இருக்கும். இது வந்து இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்கூடாதோ அப்படின்றது தான் கரெக்டு. பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட, இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு கரெக்ட் தானே? இல்லை, கரெக்டு. சரி, கரெக்டு தான். அதுக்கு இல்லை கரெக்டுங்க. அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார்? கரெக்ட், அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா? இல்லை எதுக்கு பாதிப்பு? நீங்களாம் நம்ம ஆள் தானே, நீங்கள் என்ன நம்ம சிச்சு அப்படியெல்லாம் நினைக்கிறது. நம்மளாம் நம்ம ஆளுக்கு தானேப்பா. சரி, ஓகே. உங்க இதில் உங்கள் ஹீட் ஆகுது எல்லாமே, டைம் வில் ஹீல். ஓகே தான். எல்லாருக்கும் தீர்வு இருக்குல்ல, எல்லாத்துக்குமே. எல்லாம் ஆமாம். தேங்க்யூ. இல்லை, அது என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணும். அது நீங்கள் பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ. Superb. Thank you for understanding. எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியோ ஜிம்கானா விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்போவுமே பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும். என்னோட படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பாட்டு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி. ரொம்ப சிம்பிளான, நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு தியேட்டரில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரியான ஒரு படம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் எங்களுக்கு எல்லோரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்தி சார், நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே. இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ மெடானா. இட் இஸ் பின் சச் அ ப்ளெஷர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. இது கூட இந்த 4 பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம். இட் வாஸ் சச் அ ஜாய் இதில் ஒர்க் பண்ணுறது. அண்ட் மாஸ்டர், பிரபு மாஸ்டர், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். யூ சச் அ ஸ்வீட் மேன், சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித். அவரோட காமெடி டைமிங் வந்து அது வேற லெவலில். ரோஷங்கரனா, கணேஷ், அஸ்வின், எல்லாருமே, எவ்ரிபடி இன் திஸ் டீம் வெரி நைஸ் ஜென்யூன் பீப்புள். சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் கண்டினியூஸ்லி பிளெஸ்ஸிங் அஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆரம்பமே ரொம்ப பிரமாதமாக தொடங்கி இருக்கிறது. முதல்ல இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது வந்து டான்ஸ்லேயும் சரி, ஆக்டிங்லேயும் சரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. நம்ம பண்ணுறத பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு. வேறு லெவலுங்க, சூப்பருங்க, ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர். ஸோ ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஹோல் டீமுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக தேட்டருக்கு போங்க, உங்களை 100% ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஜாலியோ ஜிம்கானா வந்து ரொம்ப ஜாலியான படம். இன்ஃபேக்ட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஷூட். முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் இவெண்ட் இன் இட் செல்ஃப். அண்ட் சக்தி சார், ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். நீங்கள் பர்சனலாக பேசும்போது, அவர்கிட்ட பேசும்போது அது தெரியும். ஹீஸ் சச் அன் அமேசிங் பர்சன். இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊரில் வந்து அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து டைரக்டர் சார் அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்கிறாங்க. ஸோ it was wonderful. And Abhi and in fact the rest of the team is also there. We had a great time. நம்ம சேர்ந்து, இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து
பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நம்ம தனியாக பண்ணலாம், அதை விட இன்ட்ரெஸ்டிங் வென் தெர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் டு ஆர்டிஸ்ட் கம்மிங் டுகெதர் அண்ட் பெர்ஃபார்மிங். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட், நன்றி. அஸ்வின், மாஸ்டர் and Ganesh, thank you, and all the other people, Jagan also, you know, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படத்தை போய் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வித் ஃபேமிலி போங்க, கொண்டாடுங்க. தேங்க்யூ.